அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களுக்காக உருவாக்கியிருக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் ஒரு ஆள் நான் பேட்டி எடுக்கிறேன். அவர் ஆரம்பி இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்காக தான் இந்த சீட் போட்டிருக்கு. இந்த வீடியோவில் அவர் பேட்டி எடுக்கிறதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர இருக்கு. அதாவது முதலாவது நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டா பிறகு நான் உங்களுக்கு மிச்சத்தை வழங்கப்படுத்துறேன் என்ன செய்ய போறோம். நாங்கள் இப்ப அந்த முக்கியமான விஐபியை கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டா பிறகு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன் என்ன இந்த வீடியோ செய்ய போறோம். ஓகே பாருங்க, வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம வணக்கம். பிளான் பண்ணி பண்ணணும். வணக்கம். ஓகே, இவர்தான் அந்த முக்கியமான விஐபி. கிட்டத்தட்ட பார்க்க இந்த மாதிரியே இருக்கிறார். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு கூட வழங்கப்பட போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் எப்படி ஒரு டபுள் ஆக்டிங் கொடுக்குறதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்த போகிறேன். சரி, இப்போ இவர் வந்திருக்கிறார். அப்போ இவர்கிட்ட சும்மா விடக்கூடாது. இவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த கேள்விகள் இந்த வீடியோவில் நான் கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். அதுக்கு பிறகு இந்த டபுள் ஆக்டிங் விளையாட்டு நான் எப்படி செய்யறதை அடுத்த வீடியோ நீங்க பாருங்க. ஸோ இவரை கூடுதலா ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் அந்த விஷயம் யூடியூப் வீடியோ செய்கிறவர். அப்ப அந்த யூடியூப் வீடியோ பற்றி ஒரு சின்ன ஒரு கேள்வி அதை கேட்போம். அதாவது நீங்க என்ன காரணத்துக்காக இந்த யூடியூப் வீடியோ செய்வீங்க? என்ன ஒரு காரணம்? அதாவது நல்லது கேள்வி அதாவது யூடியூப் வீடியோ நான் ஏன் செய்யறேன்னா அதுக்கு பல காரணங்கள். பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நாங்க யூடியூப் வீடியோ எனக்கு முதலாவது ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்காக செய்கிறேன். அது செய்யறதால எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மற்ற ஆட்களுக்கு சொல்றது. அது நான் பெருசா விஷயத்த கண்டுபிடிக்கல. இன்னொன்று வழியாக கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஐரோப்பாவோ சரி இல்லாட்டி அமெரிக்காவோ சரி எங்கேயா இருந்தாலும் இந்த யூடியூப் வீடியோவால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளியில சொல்லி அதால அவங்க பயன்படக்கூடிய விஷயங்கள் கணக்கு. அதாவது சின்ன உதாரணம் சொல்லி இந்த கேள்விக்கு நான் கேள்விக்கு பதில முடிக்கிறேன். அதாவது என்னென்ன வயது போன ஆட்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எது சாப்பிடல ஒளிச்சு வச்சு சாப்பிடுவீங்க, டைசியமா ஒளிச்சு வச்சு சாப்பிடுவீங்க. நீங்க கண்டிருப்பீங்க கூடுதலாக. அப்ப ஏன் அது ஒளிச்சு வச்சு சாப்பிடுன்னு நான் ஒரு கை வச்சு பார்க்கல. அவைக்கு எவ்வளவு கூட சாப்பிடணும்னு நாவரப்பட்டுருக்கோம். ஸோ அதை நாவரப்பட்டோடனே அவையால எந்த சாப்பிடலாம் போடுமா அதான். ஸோ அது நாவருன்ற விஷயம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அப்படித்தான் நாவரப்பட்டாங்க. அது ஒளிச்சு வைக்க துவங்கின அதுலேயே. அப்ப அதுக்கு பிறகு சாப்பாடுல ஒழிக்க துவங்கினா பிறகு தனக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஒழிக்க துவங்கினேன். தனக்கு தெரிஞ்ச ஐடியா இருக்கும், தனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே தங்களோட ஒழிச்சு வச்சு தாங்களே அப்படியே சேர்த்து போகும். அதுக்கு பிறகு மற்றாக்கள் ஒன்றுமே சொல்றதே இல்லை. ஸோ அது ஒரு காரணத்துக்காகத்தான் யூடியூப் வீடியோ நான் ஆரம்பிச்சு துவங்கி சொல்லுவோம். ஸோ அருமையான பதில். அதாவது அவற்றை பதில் அருமையாக இருந்துச்சு. ரெண்டாலும் இந்த கேள்வியில் ஒரு மனம் பண்படுத்துறதுக்காக கேட்கல. சும்மா அதாவது டபுள் வீடியோ நாங்கள் செய்கிறது எப்படி காட்டிக்கொண்டு அதோட எல்லாருக்கும் இந்த டபுள் வீடியோ செய்யறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒரு குறும்பு சேட்டை செய்யறதான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவில் சும்மா பேட்டி எடுக்கிற வீடியோவை நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ அவரை நாங்கள் அடுத்த கேள்வியை கேட்போம். தமிழ் மக்கள் எண்ணத்துல கூட மிச்சம் பிடிக்கிறது. அதாவது அவங்க சேமிப்பை பற்றி நீங்க கூற முடியுமா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா? அதேதான். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா? அதேதான். சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது தமிழ் மக்களின் சேமிப்பை பற்றி என்ற கருத்து இருக்குங்க. இதுல என்னது நான் பேச சொல்ல போறது, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். அது கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாரும் கேட்கலாம். அதாவது என்ன சில விஷயங்கள்
எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆள் போய் ஒரு தமிழ் கடைக்கு விட்டார். அவருடைய முதலாக கேட்ட விஷயம், இங்க என்ன சும்மா இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த கடைக்காரன் எங்க நிற்பார், அதாவது அந்த கடை ஜாவகம் செய்யறதுக்காக கடையில சாமான் வச்சு கொண்டு விற்கிறார். ஆனா அவர் முதலாவது கேட்ட விஷயம் வந்து, இங்க என்ன சும்மா இருக்குது, சும்மா இருந்தா தாங்க நான் கொண்டு வரணும். அப்ப இவர் இப்படியாக சேமிப்பெல்லாம் இங்க தமிழ் பக்கம் கையாளிங்க. அடுத்தது இன்னொரு சம்பவம், அதையும் சொல்லித்தான் ஆகும். ஒரு பெரிய ஒரு கடை, காஃப்லான் கடை, வாழைப்பழம் வாங்க போனவர். அப்ப வாழைப்பழம் வாங்க போற இடத்துல வந்து அதுல வந்து தோல் வந்து கிலோ, அதாவது நிறுத்தான் அந்த வாழைப்பழம் வளர்க்கிறது. அப்ப நிறுத்தடுக்கலாம் தோல் வந்து கிலோ. அப்ப அந்த தோலை உரிச்சு போட்டு தனியா பழத்தை மட்டும் பேக்ல போட்டு கட்டி கொண்டு வந்து நிறுத்து கொடுத்தாரு. ஸோ அது நோம்பலா அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ஏதோ கசையில் இருந்தாங்க, அதை விட்டுட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு வழியான முறை. அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது ஒரு ஜெர்மன்ல அவர் வந்து ஒரு புதுசா வந்தவன்னு சொல்றேன்டா, அது வந்து விசா இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அவருக்கு ஜெர்மனுக்கு மட்டும்தான் விசா, வேறு நாடுகளுக்கு விசா வழியில போயிடலாம். அப்ப அவர் சுக்காட் ஒரு சிட்டியில, அந்த சுக்காட் சிட்டியில வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருந்தார். அவர் நின்று அவருக்கு வந்து அதாவது சிறுநீரக மூத்திரம் பெய்யணும். ஸோ நாங்கள் ஒரு தமிழே சொல்றோம், அதாவது மூத்திரம் பெய்யணும். அப்போ மூத்திரம் பெய்யணும்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள டாய்லெட்டுக்கு 50 சென்ட் போடுறோம். அப்போ அவர் எப்படி அந்த சேமிக்கிற ஐடியாவில் யோசிச்சாருன்னு எவ்வளோ யோசிச்சாங்க. அவரோட யோசிச்சார், ஏன் நான் அந்த 50 சென்ட் போடுவேன், ரயில் வந்து நிற்கும். அந்த ரயிலுக்குள்ள டாய்லெட்டுக்கு பிப்பி இருந்தது, ரயில். ஸோ அப்படி ஒரு சம்பவத்தில் அவர் ரயிலுக்கு ஏறிட்டார். ரயில் நின்று ரயிலுக்கு ஏறிப்பு பிபி வேணும் கேட்கல, அதாவது மூத்திரம் வேணும் கேட்கல. அந்த டைம்ல பார்த்து ரயில் வலிக்கிட்டு. ஸோ ரயில் வலிக்கிட்டா அடுத்த வந்து ரயில் நிக்க போறது சுவிஸ் பாசல் இடத்துல, அதாவது போர்டர். சுக்காட்ல ஏறிச்சுன்னா அங்க அடுத்த நிக்க போது பாசல். ஸோ இவர் போய் அங்க பாசல்ல போய் இறங்கி, அதாவது மூத்திரமே போனார், வாசல்ல போய் இறங்கிட்டார். அங்க இறங்கினோட போலீஸ் கண்ட்ரோலோட இவர்கிட்ட விசா இல்லை, இவர்கிட்ட விசாவே இல்லை. ஸோ இவர் கலகா ஜேமில இருந்து ஜால வந்துட்டாரு. அவர் ஏற்கனவே எங்க சுவிஸ்ல பயந்து இருக்கிறார். இவர் சுவிஸ்ல வந்து இவர் ஏற்கனவே ஆளை அதுக்கப்புறம் வேண்டிய ஆள் தான் வச்சுக்காங்க. ஆளை பிடிச்சி அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு டங்காலையில பிளைட்ல ஏற்றிட்டாங்க. ஆள் வந்து ஸ்ரீலங்கால இருந்து தெளிவடைச்சுக்க அவர்கிட்ட ஸ்நேகப்படி இருக்கு. நான் மூத்திரம் பெயர்றதுக்காக ஸ்ரீலங்கா வந்தேன், இப்ப ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாங்க 50 சென்ட் போறதை யோசிக்கிறோம். ஆனா அங்க இருந்து நாங்க 20,000 கொடுத்து இங்க வந்தாங்க. அந்த 50 சென்ட் யோசிச்சு கடைசி எங்க வேணும்னு மாத்திக்கிறோம். அப்ப சில விஷயங்களை நாங்க மிச்சம் பிடிக்கிற தப்பு இல்லை. ஆனா அதை என்னத்துக்கு மிச்சம் பிடிக்கிறோம், எதுக்கு மிச்சம் பிடிக்கிறோம்ன்றதை நாங்க தெளிவாக வந்து மிச்சம் பிடிக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் அழகான ஒரு பதில் வச்சுக்கிறீங்க. ஓகே, ரெண்டாலும் அருமை. நாங்க மீண்டும் போறதா இல்லை, திருப்பி ஒரு பெரிய விஷயத்துல மாட்டிக்கிறதா இருக்கோம். ஓகே, அது நீங்க மாறாம சொல்றதை உங்களை எடுத்தணும். அதாவது இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்கால வந்து தேர்தல் நடக்க போகுது, ஜனாதிபதி தேர்தல். அதுல வந்து ஒரு மந்த நிலை காணப்படுது. சோ இப்ப வந்து உங்களோட அடுத்த கேள்வி, ஸ்ரீலங்காவில் வர ஜனாதிபதி தேர்தலில் ஆறு வெற்றி, மஹிந்த ராஜபக்சவா அல்ல மைத்ரியா, அதுல இருநல்ல ஒரு ஆள். உங்களுக்கு விரும்பினால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, மாட்டி விடுறதுக்கு நீங்க கூட்டினேன், இந்த பிரச்சனையை பற்றி நான் கலைச்சிருந்தேன், அதனால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டாலும் நீங்க கேள்வி கேட்டபடியே அந்த பதில் சொல்றேன். தேர்தல் இப்ப ஸ்ரீலங்கா இருக்கிற ஜனாதிபதி தேர்தல், அது வந்து ஆரம்பினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரம்பம் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க தமிழ் மக்களுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனை முடிய போறதும் இல்லை. ஆனால் என்ற ஒரு சின்ன கணிப்பு, இனி இவ்வளவு ஒரு ஆட்சியை பார்த்துட்டோம், ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அப்ப மைந்தா வந்து பிரயோஜனம் இல்லை. அவற்றை ஆட்சியை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அவற்றை பேரும் எங்களுக்கு இப்ப நல்ல மனதில் பாடம். ஆனா மைத்ரி என்பது எனக்கு அந்த மைத்ரி தானோ அந்த பேர் வசனம் என்பது விடையான பாடமாக இல்லை. அவர்களுக்கு வந்தாரா இருந்தா அவற்றை பேரும் நாங்கள் பாடமாகிடுவோம். அதுக்காகத்தான் நான் அவரை விரும்புகிறேன். இது என்ன தனிப்பட்ட கருத்து. ஓகே, ஒருவருக்கும் பாதிக்காம ஒரு தெளிவான ஒரு அருமையான பதிலை சொன்னார். என்றாலும் நாங்க தெரிந்து ஒரு சில கேள்விகள். அடுத்த கேள்வி வந்து 2015
2015 நீங்க என்னென்ன உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க, அடுத்தது என்ன மாற வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? 2015 என்ன ஒரு 4-5 நாட்கள் 2015 துவங்குறதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களோட பதில் என்ன? 2015 எல்லாரும் மாதிரி, அதாவது ஒவ்வொரு விஷயம் சொல்ற மாதிரி குடியை விடுறது, சிகரெட் விடுறது, அதை விடுறது, இதை விடுறது, நல்ல நண்பனத்தை விடுறது, அப்படியான எல்லாத்தையும் வளம் போல சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயம் நாங்கள் 2015 கட்டாயம் மாற வேண்டியது எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றணும். அதாவது நாங்கள் என்னோட பணத்துக்காக வாழ்றோம், இனி வாழ்க்கைக்காக வாழணும் என்ற ஒரு முடிவோட வாழவும். அதான் 2015 நான் பொதுவாக என்ற கருத்து. அது ஒரு அருமையான பதில் என்றாலும் என்ன ஒரு 2 குறும்பு கேள்விகள். அதாவது அது ஒன்று நீங்கள் அறிய வேண்டிய கேள்வி, ஒன்று ஒரு குறும்பான கேள்வி. அதே மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதாவது ஈபே என்று சொல்ற அந்த ஈபே ஆக்சன் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஈபே என்றால் நாங்கள் சாமான்கள் வாங்குறது வைக்கிறது. அந்த ஈபே ரூஸ்லாந்துல இல்லை. அதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? அடுத்தது வைநாட், அதாவது கிறிஸ்துமஸ் கூட்டம் எல்லாரும் வாழ்த்து தான் சாப்பிடுறது. அந்த இரவு நாங்க அழுக வச்சுட்டு வாழ்த்து சாப்பிடுறோம். இப்ப வாழ்த்து ஏன் நாங்க, அதாவது கிறிஸ்தவ மக்கள் என்னதுக்காக அந்த வார்த்தை சாப்பிடுங்க? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ரூஸ்லாந்துல ஈவே இல்லைன்ற விஷயம் எனக்கு பேச தெரியாது. ஆனா கேள்விப்பட்ட ரூஸ்லாந்துல ஈவே இல்லைன்னா சொல்லிடு. அது இந்த முடிவை உங்களோட கையில விட்டு கிடக்கு. நீங்க கீழே ஒரு கொமாண்ட்ல எழுதணும், ரூஸ்லாந்துல ஈபே இருக்கா இல்லையா என்றது. அப்போ அதை விட எங்களுக்கு அந்த கேள்விக்கு எல்லாருக்கும் விட செய்ய முடியுது. அடுத்தது வார்த்தை ஏன் நாங்கள் சாப்பிட்றோம்ன்றது. அது கிறிஸ்துமஸ் வார்த்தை மட்டும்தான் சாப்பிட்றாங்க, வேறு சாப்பிடலாதோ என்றதுக்கு அதை தெரிஞ்சா கீழே அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் போடுவோம். வெற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் கிளீனாக பதில் சொல்லியாச்சு. கேள்வி கேட்கறது சுகம், அது சொல்றது கஷ்டம். அதுவரைக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி செய்தது அடுத்த வீடியோ நான் செய்து காட்டுறேன். ஓகே, நீங்க வந்ததுக்கு நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்க வேணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த புது வருஷம் நல்லா அமையட்டும்.